வணக்கங்கள். இங்கே ஆர்பிஎம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நாங்க செய்யறது, உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன், ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை இன்னைக்கு நாங்க நினைச்சு அவருடைய ஆப்சன்ஸை நாங்க ப்ரெசன்ஸா நினைச்சு ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு. இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு, இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை. அதனால் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக சீஃப் கெஸ்ட்னா இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட்டு எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது. பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிம்க்கு அப்படி ஒரு கலைஞனை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். வருக என்று வரவேற்கிறோம். மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள், எனக்கு அவரை பாஸ்கர் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுறேன். இஸ் ஆக்சுவலி a multifaceted person working in various industries, education, agri and mainly into film production also. ஸோ பாஸ்கர் அண்ணா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அப்புறம் முக்கியமாக மீடியா நண்பர்கள், சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு இவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கான காரணம், அவர் பல இன்டர்வியூஸ்ல பல மேடைகள்ல அவர் சொல்ற மிகப்பெரிய வார்த்தை அம்மா அம்மா அம்மா. ஸோ அந்த அம்மாக்கு நம்ம செய்யற மரியாதை தாண்டி இன்னைக்கு டேனியல் பாலாஜி அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை இன்னைக்கு அம்மாவை நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டது தான். ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பாலாஜி சாரோடைய அம்மா ஸ்ரீமதி ராஜலட்சுமி அவர்கள், தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் முதல்ல டேனியல் பாலாஜி சாரை இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் டேனியல் பாலாஜி சாரை வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து இந்த ஃபிலிம்க்கு கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக, சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ வீடியோ காலில் உங்களை நீங்கள் பாடுறீங்க, உங்களை பார்த்துருக்கேன் நான், எனக்கு உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சரி இவ்வளோ பாடுறீங்க, நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு. அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது, நம்ம தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆக்சுவலாக அந்த பாட்டு நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன், ஆனால் பாட்டு எனக்கு பாடம் இல்லை, பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை. நான் சொன்னேன், சார் மன்னிக்கணும், நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆனால் இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் நேர்லேயே உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி வேற ஒரு பாட்டு சொல்கிறேன், அது பாட முடியுமா அப்படின்னாரு. என்ன பாட்டு சார் சொல்லுங்கள். சிங்கார வேலனே தேவா பாட தெரியுமான்னு கேட்டார். அது நல்லா தெரியும் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ காலில் நான் சிங்கார வேலனே தேவா பாடினேன். பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்டில் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி ஏன்னா பாலாஜி சார் ஒரு ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுவார். அது 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 நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அவர் நடித்ததெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அதை வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க, ஒரு நடிகருக்கு கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர், என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக அவர் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்காருனமா.
அவர் இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்க்ரீன்ல எல்லாரும் பெரிய ஸ்டால்வார்ட்ஸா இருக்கலாம். திறமைசாலிகளா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க அம்மா, அப்பாவுக்கு பிள்ளை, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய், தகப்பன் இவ்வளவுதான். இவ்வளவுதான் ஒரு குடும்பம். ஒரு ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளவுக்குள்ள தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்ப்ளிசிட்டி. அப்புறம் இந்த பாட்ட வந்துட்டு ஐயோ! இவ்வளோ நாள் கேட்டாரே! ஒரு இவ்ளோ நம்பலாம் பார்த்து ரொம்ப மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்துல வேற நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்டு இந்த பாட்ட கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பாட்ட உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து, நான் வந்து வாய்ஸ் நோட்டா அனுப்புனேன். ஏன்னா அவர பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. அவர் ஆசையா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அத வாய்ஸ் நோட்டா நான் அனுப்புனேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அந்த பாட்ட ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்ப பாட விரும்புறேன். ஏன்னா, அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். அதனால வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடல ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாடப் போறேன். நோ இன்ஸ்ட்ருமென்ட் நத்திங். பாடலாமா? கேட்குறீங்களா? இந்த பாட்ட இப்படி ஒரு தருணத்துல உங்க முன்னாடி நான் பாடுறதுக்கு அ இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. இத சந்தோஷப்படுறதா, இல்ல வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. இல்லடா, இது நான் பாடுறதுக்குடா. இது இது போதும் பிரச்சனை. தொட்டில் நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே ஆரிராரிராரிரரோ ஆரிராரிராரிரரோ. வாழ்க்கையில வந்து ஒரு சிங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து இந்த தமிழ் மண்ணில பிறந்த ஒரு பொண்ணு. எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ, இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ, ஜி ராமநாதன் அவர்கள்லேருந்து இன்னைக்கு ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். நம்ப இந்த மண்ணுடைய மணம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நானு. எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரீஸ். சில பாடல்கள் முக்கியமா வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்கறதுக்கே ஒரு மாரி பயமா இருந்தது. எந்த பாடல்லாம் வந்து தூங்கும்போதும், நடக்கும்போதும், உட்காரும்போதும், வண்டி ஓட்டும்போதும், பிள்ளைகளோட விளையாடும்போதும், குடும்பத்துல இருக்கும்போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள். ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அ அந்த பாடல்கள கேட்க முடியாம போயிடும். ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ். அதுல அழகான மெமரீஸ் இருக்கு, ரொம்ப துக்கமான மெமரீஸ் இருக்கு. இந்த ஒரு மெமரிய, இந்த பாடல நான் எப்படி அழகான ஒரு பாடல்ல சேர்க்கிறதா, இல்ல துக்கமான மெமரியில சேர்க்கிறதான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், எனக்கு வந்து இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் எனி ஒரு நல்ல ஒரு கலைஞன், மக்களுடைய மனதில இடம்பெற்ற கலைஞர்கள். அவங்க வில்லனா நடிக்கிறாங்க, ஹீரோவா நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. நடிப்பு துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழில எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகரா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், இயக்குனரா இருக்கட்டும், பாடல் ஆசிரியரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார். எனக்கு ஆக்சுவலா அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ கால்ல நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல. அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது. இன்ஃபாக்ட் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரிச்சு இவ்ளோ அருமையா முழுசா நல்லா சிரிச்ச ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்ட இருந்து கேட்டு நாங்க வாங்குனோம். ரொம்ப ஒரு காமான ஒரு பெர்சன். ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனா பார்த்தா டெரரா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்து எனக்கு அவர்ட்ட பேசலாமா? வேண்டாமா? சார் காஃபி சாப்பிடுறீங்களா? சார் டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எப்படி இருந்தது? ஏதாவது குறைகள் இருக்கா? ஏதாவது தேவையா? எல்லாம் கேட்கறதுனா கூட எனக்கு ஒரு பயம். ஆனாலும் பேசுவேன். தைரியமா போய் பேசுவேன். வேண்டாம் மேடம். தேங்க் யூ. இப்படிதான் சொல்லுவாரு. இது இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார். இங்க ஷெல்லுக்கு வெளியில இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள். அந்த ஷெல்லுக்கு உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள். ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துல ஒரு ஒரு நடிகர பார்க்கறதுக்கும், அ நிஜ வாழ்க்கையில அவங்களுடைய எதார்த்த வாழ்க்கையில அவங்கள பார்க்கறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள்.
அவர் இவ்வளோ தூரம் ஆன்மீகத்துல சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அது மாத்திரம் இல்லாம இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது, அதிகமா வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவோடையும், சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமா பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் கூட ரன்னிங் கேரக்டரா வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும், முத்து அவர்களோடும் அதிகமா அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்பவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு, "இதுதான் என்னுடைய கடைசி படமா இருக்கும். இதுக்கப்புறம் நான் பரிபூரணமா ஆன்மீக வழியில தான் போறதா இருக்கேன்." இதுல என்னன்னா, மனுஷன் எவ்வளோ சம்பாரிச்ச காசும் வந்து ஒரு 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 அருமையான ஒரு கோயில வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அவரு வந்து பயங்கரமாலாம் ட்ரெஸ் போட்டுலாம் நாங்க வந்து பெருசா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த 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 ஆர்பிஎம்மோட ஜர்னில அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா, சாதாரணமா ஒரு வேஷ்டி வீட்ல இருக்கும்போது சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு தான், ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவரு இருந்திருக்காரு. தட்ஸ் அ கான்ட்ராஸ்ட் திங் அண்ட் முக்கியமா இந்த இந்த டைரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்க செட்டிலேயே சொல்லிப்போம். பிரசாத் சாரெல்லாம் நாங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரசாத் சார் வந்து ஏதாவது சீன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, கொல்றதுக்கு ஏதாவது வந்தானாக்கா, "ஷபா வந்துட்டீங்களா? சொல்லுங்க." இப்படிதான். ஸோ அந்த ஷபாங்கிறத நாங்க சொல்லி, சொல்லி, சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரீஸ் ஆயிடுச்சு. ஹியூமரா இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரக்தூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில வந்து கட்டியிருக்கிற கோவில். ரொம்ப அழகான கோவில். உங்களுக்கு அ கோவில் போற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தடவ போய் விசிட் பண்ணுங்க. இவர பத்தி நான் 2டே ஒரு விஷயம் மாத்திரம் தான் நான் சொல்லணும். நான் சின்ன வயசுல சில படங்கள் நடிச்சேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா ஒண்ணும் படங்கள்ல நான் நடிக்கல. சொல்லப்போனா பாட்டு மேல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்த அளவுக்கு நடிக்கல நானு. இந்த படம் நடிக்கும்போது எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் ஏதோ ஒரு ஒரு சில படங்கள் நடிச்சேங்கிற எந்த ஒரு அனுபவம், ஒரு கான்ஃபிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது டைரக்ட்டா பாலாஜி சார் கிட்ட ஒண்ணே ஒண்ணு, "சார் உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கணும்." "என்ன மேடம் சொல்லுங்க." "சார் நீங்க நடிக்கும்போது, நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கங்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி குடுக்கணும்னு" கேட்டேன். "அது எதுக்கு நீங்க பார்க்கணும்?" "இல்ல சார், நான் வந்து நீங்க தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே." "சார் இல்ல சார், அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க உங்க முன்னாடி அந்த வார்த்தைய சொல்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் இல்ல. நான் கத்துக்கிறேன். என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டா நெனச்சு ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்றத எனக்கு பார்க்கறதுக்கு அனுமதி குடுங்க." "சரி பாருங்க." ஸோ பல ஷாட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு, எப்படி ஏன்னா ஸ்க்ரீன்ல ஒரு நடிகருடைய பிரசன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்கறது ஒரு விஷயம். சாதாரணமா இருப்பாரு. ஆனா, அந்த ஆக்ஷன்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய கண்ணு, அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ள அப்படியே வந்துருவாரு. இது ஒண்ணு. 2வது நான் பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிற ஒரு விஷயம். இந்த படத்துல ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும், அ இங்க இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அ அ அவங்களுக்கும் இவங்க 2 பேருக்கும் வந்து இது டெபியூ ஃபிலிம். முதலா இவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டா ஒரு ஒரு ஃபிலிம்ல அவங்க நடிக்கிறாங்க. இவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நெறைய பாலாஜி சாருக்கு இருந்தது. அண்ட் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும்போதே வந்து டென்ஷன், பயங்கர ஒரு ஒரு படபடப்பு. ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ, கத்துட்டு வந்தாரோ டோட்டலா அங்க மறந்தாச்சு. அப்ப இவர் ஒரே வார்த்தை சொன்னாரு. "தம்பி, நடிக்கும்போது பயப்படக்கூடாது. இன்னொன்னு, நீங்க நடிக்கும்போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது. நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன். அந்த கேரக்டர மாத்திரம் நீ பார்த்தா போதும். உன்னுடைய வேலைய நீ கான்ஃபிடென்ட்டா தைரியமா நீ பண்ணு." அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கம்மருக்கு அவர் கொடுத்த உற்சாகம், அது எனக்கும் ஒரு படிப்பினையா இருந்தது. தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும்போது, பல ஷாட்ஸ்ல வந்து இது இப்படிதான் இருக்கணும், ஃப்ரேம் இப்படிதான் பார்க்கணும், கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லிக் குடுத்தாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நெறைய பேர் பண்றாங்க. ஆனா, இது சில பேர் வந்துட்டு நான் எதுக்கு இது தலையிடணும், அவங்க எப்படின்னா அவங்க ஃபிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோம்னு சில பேர் இருக்காங்க. ஆனா, அந்த ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து இப்ப ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி, தயாக்கும் சரி அவங்க இந்த படத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேர் வரும்னா, அதில 50% வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும்ன்னு தான் சொல்லுவேன். 50% டைரக்டர் சார் அவருக்கு போகும். ஸோ இந்த விஷயங்கள் அதுவும் இல்லாம இந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல. லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார். லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட கன்வின்ஸே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த கிரைம், சஸ்பென்ஸ், த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸ 1008 லாஜிக் இருக்கணும். ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகுற விதங்கள் எல்லாத்துக்குமே அந்த லாஜிக் இருக்கணும். அதுல பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகா கதைய விவரிச்சு, அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன ஏதுன்னு ஃபிலிம பத்தி ரொம்ப கரெக்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கரெக்ட்டா குடுத்து, அதுக்கப்புறம் தான் பல மீட்டிங்குகளுக்கு அப்புறம் தான் வந்து
பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட்டும் சரி, இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி, ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம். இந்த திரைப்படத்துக்கு உங்கள் எல்லாருடைய பேராதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாராக இருக்கோம். மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சூரிய கிரகணம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாருடைய அம்மா ஸ்ரீமதி. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஐ திங்க் ஆல்ரெடி டேனியல் பாலாஜியோட முதலாம் ஆண்டுனால இன்னைக்கு ஒரு சின்ன அஞ்சலி செலுத்துற நிமித்தமாக அங்க ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஒன் பை எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா, பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி. 3 வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி. எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான். பழம், பூ. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கிட்டு வருவான். வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான், பஸ்ஸில் வரமாட்டான். ஏதுடான்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம். காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது. இப்போவும் அதே தான். நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான். நீங்கள் எல்லாரும் வரணும். அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக பாருங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தாயே பரமேஸ்வரி, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம் சார் நடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கா? நான் நடிக்க போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை. டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தான். மெரிட்டில் அது 10 மெம்பர்ஸ்க்கு தான் 1 இயருக்கு நான் சீட்டுங்களா. அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது. கௌதம் மேனன் டைரக்டர் அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது. அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. முதல்ல அவங்க அப்பாலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் இது அடி பார்ப்பேன், இது அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடி விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா? நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா? இல்லைப்பா. இல்லையா? இல்லைம்மா. குழந்தைங்க இஷ்டம்தான். அவரோட இஷ்டம் தான் எல்லாமே. ஆமாம். சூப்பர்மா. கண்டிப்பா எல்லாரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும். நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும். ஓகேங்களா? தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும், எவ்வளோ பூஜைகள் இருக்கும். பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது, ஐ திங்க் வி ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் ட்ரூலி பிளெஸிங் அபவுட் இட். ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 85 வயசு ஆகுதுங்க. என் முன்னாடி என் குழந்தை இந்த மாதிரி ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தமாக இருந்தது. கண்டிப்பாமா. அவர் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு. ஸோ இந்த படம் மூலியமாவும் சரி, இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னைக்கும் வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவரை வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க. அதை அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவரை அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். கடைசி கால 5 நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான், அவனுடைய பையன் இருக்கான், ராகவேந்திராவுக்கு தாம்மா எல்லாம். இன்னும் இது பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றுமே நினைக்க தோணல. எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா, எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா அப்படின்னா. வித்திமாறன் டைரக்டர் சொன்னார், என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறோம்,
என்ன சொல்கிறேன், நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார். அதை இதுக்கு வந்தப்போ எஸ், அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான். அவர் அப்போ வீட்டில் மட்டும் செய்யலை, அவர் இறந்த பிறகு தான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா. பக்கத்தில் போயிட்டு அந்த பைட்ஸாக இன்டர்வியூஸ் எடுக்கும்பொழுது தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக உங்கள் பையன் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதுதான் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும். சரிங்களா? நீங்கள் கண்டனம் பண்ணப்போ கூட ஆ அவருடைய இஷ்டம்தான். அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம். டைம் எங்களுக்கு செட் ஆகலைன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கோம். சூப்பர்மா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இன்னைக்கு இந்த விழா முழுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்பிஎம் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா. தேங்க்யூ. ஸோ எஸ், தெர் இஸ் நோ ஹீரோ விதவுட் அ வில்லன். ஸோ இது நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை கரெக்டான இடத்துல போய் நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதோ உங்களுக்காக த பேனர் ஆஃப் ஆர்பிஎம். அப்படியே ஒரு வீடியோ